வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபக்தி பலன்கள். ஸோ உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம. ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாருன்னா, 10ஆம் அதிபதியான குரு வந்து 5இல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்கள் மாமியார் உறவுகள் இவங்ககிட்டலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நம்ம ஒரு மன உளைச்சலையோ மன சங்கடங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளிடமும் கொஞ்சம் இந்த தர்க்கங்களை எல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 2 மற்றும் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் 3இல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 4ஆம் அதிபதியான புதன், ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 5இல் இருக்கும்போது மனைவி சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. தாயார் சார்ந்த உறவுகள் நல்ல நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகளும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து 5இல் இருக்கும்போது வேலையில் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். வேலையில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஒரு ப்ரெஷராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன், ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 5இல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவுல வந்து நல்ல லாபங்கள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து வியாபார ரீதியாகவும் ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 6இல் இருக்கும்போது வேலையில் ஒரு ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாய்மாமன் உறவுகள் இந்த மாதிரி உறவுகள்லாம் வந்து தேவையில்லாத மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ உருவாக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 4இல் இருக்கும். நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான சனி ராசியிலே இருக்கும்போது பிரம்மாண்டமான வளர்ச்சி பெரிய ஒரு வெற்றிக்காக ஒரு மன உளைச்சல் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல். நைட்டு தூங்காமல் உட்காந்து எதையோ போட்டு திங்க் பண்ணாமல் என்ன நடக்குமோ அதை வந்து எழுதி வச்சு கொஞ்சம் கிளாரிட்டியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபக்தி பலன்கள். மீன லக்னமாக இருந்து இப்போ வந்து சூரிய தசாபக்தி. சூரியன் வந்து 6ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக இருக்கும். சில பேர் வந்து கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் மீன லக்னமாக வந்து சந்திர தசாபக்தி வந்தார்கள். சந்திரன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்னும்போது உங்களுக்கு அந்த 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுத்தாலும் புதன் வியாழக்கிழமைகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த புதன் வியாழக்கிழமைகளில் குழந்தைகளால் ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபக்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து 3இல் இருக்கும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மீன லக்னமாக வந்து ராகு தேசாபதி. ராகு 12இல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக இருக்கும். ஒரு பெரிய கற்பனையிலேயே வந்து இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடும் ஒரு எமோஷன் வந்து தூங்காமல் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு நடக்கட்டும் ஆண்டவன் இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம். மீன லக்னமாக வந்து குரு தேசாபதினும் குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி மற்றும் ராசி அதிபதியாக இருந்த ஒரு 5இல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் மாமியார் சார்ந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக வந்து சனி தேசாபக்தி இருந்தாலும் சனி வந்து உங்களுக்கு வந்து 11 12ஆம் அதிபதி ராசியிலும் போது பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் சொல்லும். பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்துங்க. மீன லக்னமாக இருந்து புதன் தேசாபக்தி இருந்தார்கள். புதன் வந்து 4 7ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது மனைவி வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. மீன லக்னமாக வந்து கேது தேசம். கேது வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து சுயசாரத்தில் இருக்கும்போது வேலையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் கொஞ்சம் எமோட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே வந்து மீன லக்னமாக சுக்கிர தேசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 6இல் இருக்கும்போது வேலையில் கடன் சம்பந்தமான விஷயங்களை ஒரு பெரிய மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக. மற்றபடி எனக்கு என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏகாதேசி விரதம். ஸோ ஏகாதேசி விரதம்ங்கிறது வந்து ரொம்ப 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 புனிதமான ஒரு விரதம். அது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அந்த விரதம் எதற்கு அப்படின்னும்போது நம்ம ஐம்புலன்களை வந்து அடக்கிறதுக்கான சக்தியை வந்து ஆண்டவன்
வந்து நம்ம வந்து அந்த அடக்கி ஆளுடைய ஒரு விஷயமாக தான் அது வந்து ஏகாதசி விரதம். ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம வந்து எதையும் சாப்பிடாமல் வெறும் வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருப்போம். சில பேர் துளசி தீர்த்தம், ஸோ துளசி தீர்த்தத்தை வந்து குடிச்சிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்பொழுது நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இறைவனை பிரார்த்தனை செய்து ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு அன்றைக்கி ஏகாதசி விரதம் இருந்து அடுத்த நாள் துவாதேசி அன்னைக்கு அகத்திக்கீரை வந்து அகத்திக்கீரையை சமைச்சு அகத்திக்கீரையை வச்சு தான் அந்த விரதத்தை முடிக்கணுங்கிறது தான் வந்து பாரம்பரியமாக வந்து நம்ம செஞ்சுட்டு வர விஷயம். அது வந்து ஏன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஏகாதசி விரதம் ஒன்று பக்திக்காகணும் போது நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் பெருமாளை நினச்சி நம்ம பண்ணுற ஒரு பெரிய விரதம்ன்ற போது இது வந்து எல்லோருமே பண்ண வேண்டிய ஒரு விரதம். ஸோ அந்த மாதிரி ஒரு விரதமாக இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நற்பலன்கள் பெருமாளுடைய கடாட்சத்தையும் கொடுக்குற ஒரு விஷயமாக இந்த ஏகாதசி விரதம் இருக்கும். அது வந்து ஃபிசிக்கலாக நமக்கு எந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னா ஒரு நாள் முழுவதும் நீங்கள் வந்து பட்னி கிடந்து பெருமாளை சேவிச்சு பெருமாளே அப்படின்போது உங்களுக்கு வந்து அந்த பசியுடைய கொடுமை என்னங்கிறது வந்து முதல்ல வந்து உங்களுக்கு தெரிய வரும். அந்த எரியுது பார்த்திங்களா, கப்பான்னு உள்ள ஒரு அக்னி இருக்கிறத வந்து நீங்கள் வந்து உணர முடியும். அந்த மாதிரி அக்னி இருக்கிறதை உணர்ந்து மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும், ஒரு உணவு அளிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வர இறைவன் கொடுத்த ஒரு இடம் தான் ஏகாதேசம். ஏன்னா இதில் வந்து இந்த பாயிண்ட்டும் இருக்குது. ஏன்னா மற்றவர்கள் பரிசையை நம்ம நினைக்கிறதே கிடையாது. நம்ம வசதி வாய்ப்புக்கு 3 வேளை வந்து நல்லா சாப்பிட்டோம், எவனா எப்படியோ போய் தொலைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. அன்னம் அந்த அக்னி வந்து வயிற்றில் இருக்குது, மற்றவாளுக்கும் நீ வந்து இது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏகாதசி விரதத்தில் அந்த பசியின் கொடுமையை நீங்கள் வந்து அனுபவிக்கும் போது நீங்கள் உணர முடியுங்கிறது வந்து முக்கியமான ஒரு விதி. அதுக்கு அடுத்தது பார்க்க போனீங்கன்னா உடலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடோடைய நிறைய கழிவுகள் இருக்கும் உள்ள. அந்த கழிவுகள்லாம் வந்துன்னா நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து அந்த சாப்பிட்டதுடைய ஒரு விஷயம் வந்து நீங்கள் அப்படியே ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதத்துக்கு இந்த விரதம் இருக்கும்போது அந்த கழிவுகள்லாம் நீங்கிடும். நீங்கள் மன பாருங்கள், அந்த விரதம் இருந்து அடுத்த நாள் நீங்கள் வந்து அது மோஷன் போகும்போது அத்தனையும் கழிவாக இருக்கும். கழிவுனா ஒரு ரொம்ப மோசமாக இருக்கும் அது நினச்சுமே. ஏன்னா வந்து சாப்பிடாமே இருந்தனால அது இருக்கிற அது எல்லா கழிவுமே வெளியில் வந்துடும். அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா அகத்திக்கீரை சாப்பிடுவாங்க. அகத்திக்கீரை வந்து உள்ளே இருக்க அந்த கழிவுகளுடைய பாய்சன் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய ஒரு தன்மை அகத்திக்கீரைக்கு இருக்குது. அதனால தான் வந்து பத்தியம் பண்ணுறவங்க வந்து அகத்திக்கீரை சாப்பிடாதீங்கன்னு. ஏன்னா வந்து எல்லாத்தையும் முறிக்கிற ஒரு சக்தியும் அகத்திக்கீரைக்கு இருக்குது. ஸோ அதை வந்து பண்ணும்போது டோட்டலி உங்களுடைய உதாரணம் சொல்கிறேன், ஒரு செயின் ஸ்மோக்கர் இருக்காருன்னு வச்சுமே ஒரு மாதம் ஒரு ஏகாதசி விரதம் இருந்துட்டு ஓகேங்களா, அடுத்த நாள் ஒரு அகத்திக்கீரை சாப்பிட்டு பாருங்களேன், இருக்கிற அத்தனை நிக்கோட்டினும் வெளியில் வர்றதுன்னு அவர் கண்ணால் பார்க்க முடியும். அவ்வளோ கருப்பாக இருக்கும், அவ்வளோ கோரமாக இருக்கும்னு வச்சுக்கோமே. உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நான் இதை டெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பீரியடில் ஸ்மோக் பண்ணும்போது நான் இதை டெஸ்ட் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். அதை வச்சு சொல்கிறேன், அந்த நிக்கோட்டின் வெளியில் வர்றதே பார்க்கலாம். அவ்வளோ ஒரு உயரிய ஒரு விரதம் தான் அந்த ஏகாதசி விரதம். எல்லோருமே உடலாலும் மனதாலும் ஒரு பெரிய தெம்பளிக்கக்கூடிய உங்களுடைய இதோடைய எஃபெக்ட் வந்து அடுத்த நாள் தான் தெரியும். ஆனால் என்னென்னா இதில் வந்து ப்ரெஷர் மாத்திரை போடுறவங்க, சுகர் இருக்கிறவங்களாம் வந்து இந்த ஏகாதசி விரதம்லாம் எடுத்து ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து சில நேரங்களில் வந்து சில பேர் கிட்னஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் திடகாத்திரமாக இருக்கும்போதே பெருமாளை சேவிக்கணும். பெருமாளோடு அன்பு பாராட்டி இறைவா நானும் வந்து அந்த பசியின் கொடுமையை தெரிஞ்சனால மற்றவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணங்கள் வரும். அது மட்டுமல்ல உடலில் உள்ள அத்தனை கழிவுகளும் வெளியில் போகிறதுக்கான விஷயங்களாக இந்த ஏகாதசி விரதம் இருக்குது. அதனால் எல்லோருமே இந்த 24ஆம் தேதி அன்றைக்கி வருது, மிஸ் பண்ணாமல் ஏகாதசி விரதம் இருங்க. அந்த மாதிரி விரதம் இருக்கும்போது உங்களது ஜென்மாவின் அத்தனை கர்மாக்கள், உங்களது பாவங்கள் மட்டுமல்ல மற்றவங்களுடைய கஷ்டங்களை உணரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். உடலும் தூய்மை அடைகின்றதும் உண்மையான விஷயம். எல்லோருமே இதை கடைபிடிங்க சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.